நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 28/9/2015 புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. பௌர்ணமி திதி காலை 9:59 வரை, பின்பு பிரதமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:58 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் அமையப்பெற்று 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்றாலும், சந்திரனானவர் 12இல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான சூழல் கூட இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய நல்ல அமைப்பாகும். தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய உதவியானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும். கடக ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமையப்பெற்று 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். நெருங்கியவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமையப்பெற்று 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். வீண் குழப்பங்கள் உண்டாகும். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி மன அமைதி சந்தோஷம் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய உதவி கூட சிறப்பாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, சந்திரனானவர் 6இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முழுமையாக குறையும். விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 10இல் செவ்வாய் 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மன அமைதி ஏற்படும். நெருங்கியவருடைய உதவி கூட சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரனும் 8இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக உத்தமம். மகர ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும்.
நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில் சாதக பலன்கள் ஏற்படும். கும்ப ராசினியர்களே, சந்திரனானவர் 2இல் அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குருவும் புதனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வரும். இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மீன ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ள முடியும். தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட முழுமையாக விலகி பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். இனி ஜோதிட தகவல். கடன் பிரச்சனைகளை பற்றி பார்க்கின்ற பொழுது கடன்களுக்கு சனி பகவான் காரகன் ஆவார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீடு கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். ஒருத்தருக்கு எப்ப கடன் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்றால் 6ஆம் பாவத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் 6இல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது கடன்கள் ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதி ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் கடன்கள் வாங்கி கடன்கள் மூலமாக முன்னேற்றத்தினை அடையக்கூடிய அமைப்பு உண்டாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள்ல எந்த கிரகம் கடன்களுக்கு காரகன் பார்த்தீங்கன்றால் சனி பகவான் தான். சனி ஒருத்தர் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல பலமாக இருந்தால் அவங்க வாங்கிய கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய திறனும் அந்த வாங்கிய கடன்கள் மூலமாக உபயோககரமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு, சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழில் தொடங்கி தொழிலில் லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது உண்டாகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்றால் ஜனன ஜாதகத்தில் சனி பலகீனமாக இருக்கும். அப்படி பலகீனமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, சனி தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் அந்த கடன்கள் மூலமாக நெருக்கடிகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும். கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை கடன் பிரச்சனை பற்றியும் அதில் சனியுடைய பங்கை பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.